ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிம்பிளான சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா போட்டுக்கோங்க. ஒரு 7, 8 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. நாங்கள் காரம் ஜாஸ்தி சாப்பிடுவோம், அதனால் இவ்வளோ போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் 3, 4 போட்டுக்கலாம். அரிசி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி போட்டுக்கோங்க. இந்த அரிசி நல்லா இதாகி வரணும். அதுக்கப்புறம் நீங்கள் இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு வெங்காயம் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி கொஞ்சமாக போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இது வந்து மிக்சியில் போட்டுக்கலாம். வந்து நல்லா நைஸாக அரைக்கணும். இது பாருங்கள், இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிறேன். பாருங்கள், நல்லா அரைச்சிட்டேன். இப்போ வாங்க நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். கடாய் எடுத்துக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன், அதை போட்டுக்கிறேன். சிக்கன் நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருங்க, அப்போ தான் அந்த ஸ்மெல்லெல்லாம் வராது. பாருங்கள், போட்டு நல்லா கிளறிக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் கழித்து நீங்கள் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து நான் வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் போட்டுக்கிறேன், அதை சாம்பார் தூள். நீங்கள் சாம்பார் தூள் இல்லாதவங்க நீங்கள் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி காஞ்ச மிளகாய் போட்டிருக்கோம். கொஞ்சம் கிரேவி நல்லா கொஞ்சம் கலராக வரத்துக்கு நான் கொஞ்சம் ஒரு சிட்டிக்கு அளவுக்கு கலர் ஆட் பண்ணிக்கிறேன். போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதான். அப்போ நான் அந்த மசாலா அரைச்சோம் இல்லையா மிக்சியில், அதை ஊற்றிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த சிக்கன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். பாருங்கள், இந்த ஓரளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும், ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. சிக்கன் வந்து சீக்கிரம் வெந்துடும். பாருங்கள், கொஞ்சமாக வந்து ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம். அப்படியே விட்டுட்டு சிம்மில் அப்படியே விட்டுடுங்க. பாருங்கள், கிரேவி கன்சிஸ்டன்சி வரும்போது இறக்கிடலாம். கடைசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொத்தமல்லி வந்து தூவி விட்டுறலாம். அவ்வளோதான், அங்கே சிக்கன் கிரேவி ரெடி. இது வந்து சூப்பராக இருக்கும், தேங்காய் இல்லாமல் சிக்கன் கிரேவி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.